வாட்டர் ஸ்ப்ரவுட். ஸோ வாட்டர் தண்ணி பிடிச்சாச்சு, தண்ணி இருக்குது. சன்செட் பாயிண்ட், ஹூடூஸ் அண்ட் ஃபின்ஸ் எல்லாமே மழை வந்து பனி வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன மாதிரி இருக்கேன் பார்க்கலாம். என்னென்னு ஜியாலஜி டாக்ஸ் ரன் வாக்ஸ் மீடியா. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா டாலமெட்டிக் லைம்ஸ்டோன் வந்து டாப்பில் லேயரில் அந்த மேலே இருக்கிறது வந்து அது கான்க்ரீட் மாதிரி ஹார்டாக இருக்குன்றாங்க. அது கீழே வந்து இது லைம்ஸ்டோன் மிக்ஸ்டு வித் சில்ட் அண்ட் க்ளே. அது வந்து அந்த லேக்கு முன்னாடி இங்கே ஒரு லேக்காக இருந்திருக்கு 50 மில்லியன் இயர்ஸ் பேக்கு. ஸோ 70 மில்லியன் இயர்ஸ் பேக் வந்து இது டெக்டானிக் ஷிஃப்ட் ஆகி மேலே 8000 ஃபீட்டுக்கு ஏறிடுச்சு சீ லெவல்லேருந்து. ஸோ அதுலேருந்து தான் இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேலே கேப் வந்து கான்க்ரீட் மாதிரி திக்காக இருக்குது. அது வந்து இட் இஸ் ப்ரொடெக்டிங் த சாஃப்ட்வேர் லேயர்ஸ் பினித் தட், அந்த லைம் ஸ்டோன் அண்ட் சில்ட் அண்ட் க்ளே. ஸோ அந்த லேக்கில் வந்து செடிமெண்ட்ஸ் இருந்ததுனாலையும் இந்த அயன் ஆக்சைடு மெக்னீஷியம் இருந்ததுனாலையும் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது நேராக இங்கே பார்த்திங்கன்னா அது ப்ரைஸ் பாயிண்ட்டு, இது வந்து இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட். ஸோ இந்த ரிம் வழியாகவே உரத்துலேயே போய் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்டு போகலாம், ப்ரைஸ் பாயிண்ட்டு போகலாம். நம்ம நிற்கிறது வந்து சன்செட் பாயிண்ட்டு. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு சன்ரைஸ் பாயிண்ட். சூரியன் வந்து பாருங்கள் இந்த சைடில் இருக்குது வெஸ்ட்டில். இதுதான் வந்து இந்த சன்செட் பாயிண்ட்டை வந்து அப்படியே இறங்க அப்படியே க்ளோரியஸாக இருக்கும். இனிமேட்டு இறங்காதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் சன்செட்டு நல்லா இன்னும் கூட பார்த்துருந்துக்கலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் கூட சூரியன் இருந்திருக்கும். சன்ரைஸ் அதே மாதிரி தான், மேட்டரும் அதே தான். கொஞ்சம் சன்ரைஸ் ஆகி கொஞ்சம் லேட்டாக வந்ததுன்னா நல்லா பண்ணலாம். ஓகேங்க, பாருங்கள் இப்போ பாருங்கள், நான் தொப்பிக்கு மேலே தொப்பி பூடி சில்லுன்னு ஆரம்பிச்சிருச்சேன். நல்லா கோல்டாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம நடக்கலைல்ல, அதனால் அவ்வளோ ஒன்றும் தெரில. ஸோ சன்செட் பாயிண்டில் இருக்கோம். நமக்கு நேர் ஆப்போசிட்டில் கார் பார்க்கிங் இருக்குது. அதில் நம்ம நிறுத்தலை, சன்ரைஸ் பாயிண்ட்டில் நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட், அங்கே மக்கள்லாம் நின்றுருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்னு அங்கேயும் மக்கள் நின்றுருக்காங்க. வேணால் அங்கே போய் பார்ப்போம், காரில் போயிட்டு போவோம். ஏன்னா இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்குது. நம்ம இங்கெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்துட்டு வரோம். சன்செட் பாயிண்ட் பாருங்கள், லைட்டாக போயிடுச்சு. எல்லோரும் அதுக்கு தான் போகிறாங்க. நம்மளும் போய் பார்க்கலாம், நல்லா இருக்குது. பார்த்துட்டோமே. ஓகே, அதுதான். இதுதான் ரிம்மிலே நடக்கிறதுங்க. இந்த ரிம்மை சுற்றி நடக்கிறது, அதாவது முனையிலே நடக்கிறது. ஸோ அந்த தான் சன்செட் பாயிண்ட் அந்த சைடில் இருக்குது. நம்ம பார்த்தோம். சன்ரைஸ் பாயிண்ட்டு அங்கேருந்தும் பார்க்குறாங்க மக்கள். சன்ரைஸ் பாயிண்ட்லேருந்து பார்த்துட்ருக்காங்க.
ஓகே, இது வந்து நம்ம பிரைஸ் வந்து ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்திருக்காரு அவர். ஷிப் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிப் ரைட்னு தெரில. ஸோ அவர் தான் வந்து 1800s வந்து இங்கே வந்து டிம்பர் இந்த முதல்ல வந்து இது பக்கத்தில் ட்ராபிக்ன்ற ஊருக்கு வந்திருக்கிறாரு. அங்கே மர்மோன் இதுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட்லேருந்து டிம்பர் எடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த கேனியனில் அதனால் மக்கள் எல்லாம் அது பிரைஸ் கேனியன் சொல்லியிருக்காங்க. பிரைஸோட கேனியன், பிரைசஸ் கேனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1913 வேறு ஒருத்தர் வந்து ரூபி சைரட்டா வேறு ஒருத்தர் வந்து இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது சன்செட்டு பாயிண்டெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே லோக்கல் ஆளுங்க ரூபீஸ் அப்படின்னு லோக்கல் பீப்புள் யூரோப்பியன்ஸ் இருக்கு, அவங்க வந்து ரூபீஸ் இன்னும் ஆரம்பித்து அமோகமாக இன்றைக்கி வரைக்கும் 100 வருஷம் தாண்டியும் இந்த ஊர் ஃபுல்லாக ரூபி தான். ஸோ பிரைஸ் கேனியன் ரூபி அப்படின்னு சொல்லி வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருந்த மக்கள் வந்து பையூட்டே அப்படின்னு ஒரு ட்ரைப் தான் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து வேறு ஒரு இந்தியன் ட்ரைப் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து ஒரு போர்டில் வந்து அவங்க ஆக்சுவலாக எப்படி இருப்பாங்க, வெறும் நம்ம ஊர் ஆளுங்க கோமணம் கட்டியிருக்காங்களே அந்த மாதிரி தான் இருக்காங்க. எப்படி குளிர் தாங்கினாங்கன்னு தெரில, வெறும் கோமணம் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ பையூட்டே அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சினவாவா அப்படின்றாங்க. சினவாவானா வந்து கொயோட்டே, ட்ரிக்ஸ்டர் கொயோட்டே, நரி, கண்ணிங்கான நரி அப்படின்றாங்க. அது கெட்ட ஆளுங்களை வந்து இந்த ஹூடுவாக மாற்றிடுச்சு. இந்த ஹூடுன்றது இந்த கோனாக இருக்குல்ல, கோன் மாதிரி, அதை வந்து ஹூடுவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க அந்த வந்து வின்டரில் மட்டும் அந்த கதையை சொல்லிட்டுருப்பாங்களாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது அதேமாரி வந்து இங்கே மேலே வந்து 9000 அடி, கீழே 6000 அடி, 2700 2000 மீட்டர் வரைக்கும் இதுதான். ஸோ அந்த மேலே ஊர் வந்து மேலே இருக்குது 2700 குளிர் ஜாஸ்தி. ஊட்டி மாதிரி இருக்கிறது வந்து கீழே இந்த ஃபாரஸ்ட் தெரியுதுல்ல, இந்த ஃபாரஸ்ட் வந்து 2000 அடி, 2000 மீட்டர். இதுதான் கணக்கு. கதை என்னன்னா, இவங்க வந்து சதன் பையூட்டே அவங்க முதல்ல இப்படி இருந்திருக்காங்க, இப்போ இப்படி இருக்காங்க. ரைஸ் கிராஸ்லேருந்து சீடு எடுத்து வறுத்து சாப்பிடுவாங்க. அது போக ராபிட்டு, முயல், மான், மலையாடு இதெல்லாம் அது தோலும் மாமிசமும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பெரிஸ், ஆரிகான் கிரேப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க டைக்காகவும் இதுவும். ஓகே, பெண்டோரோசா பாண்டிரோசா வந்து அந்த பைன் ட்ரீயை வச்சு கான் அப்படின்ற வீடு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாஸ்கெட், வில்லோ அப்படின்ற ஒரு பாஸ்கெட்டை ரெடி பண்ணி கீழே பைன் மரத்தோட கோந்து வச்சு வாட்டர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சன் இப்போ வந்துட்டேங்க காருக்கு. ஸோ கீழே அது சன் ரைஸ் பாயிண்ட் வழியாக உள்ள குயின்ஸ் விக்டோரியா ட்ரெயில் வழியாக இறங்கி நாவஹோ வழியாக ஏறி சன் செட் பாயிண்டில் பார்த்துட்டு இங்கே திருப்பி சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஒரு லூப் அடிச்சிருக்கேன். 2-3 நாளில் 40-45 கிலோமீட்டர் நடந்துச்சு. பயங்கர டயர்டாக இருக்குது. சரி பார்ப்போம். இப்போ நான் வந்து திருப்பி ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன். பாய். திருப்பி சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இது நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. பெரிய பார்க்கிங், 2 இடத்துல தண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வச்சுருக்காங்க, உள்ளேயும் வச்சுருக்காங்க. சரி 8 மணி ஆயிடுச்சு, 8:05 ஆயிடுச்சு. சரி பார்க்கலாம். இதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்டும் அதுவும் பார்த்துட்டு சாப்பிட்டு போய் படுக்க வேண்டியதுதான். நாளைக்கு அத்தாலைக்கு அப்போ பெருசாக ஒன்றும் வேலை இருக்காது. சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஆர்ச்சஸ்க்கு.
ஆர்ச்சஸ் முடிச்சுட்டு மானுமெண்ட் வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு பேஜ். பரவாயில்ல, நம்ம ப்ரோக்ராம் டக்குன்னு முடியுது. இதுதான் அந்த ரிம் மூட்டியே போடுறது தான் ரிம் ட்ரையல். யுவர் ஹியர் பார்த்தீங்களா, நான் இங்கேருந்து கீழே இறங்கி இப்படி வந்திருக்கேன். திருப்பி கார் அப்புறம் திருப்பி இங்கே போனேன். திருப்பி அப்புறம் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன். பட் நம்ம இப்படியே போகலாம். ரிம் ட்ரையல் இல்லையே, ஃபேரி லேண்ட் பாயிண்ட்டு, ப்ரைஸ் பாயிண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்டாக ப்ரைஸ் பாயிண்ட்டு பார்ப்போம். ஷட்டலோட ஸ்டேஜஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். Sunset. It's in 7:24.